VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். எங்கேயாவது உயரமான இடத்துல போய் அளவீட்டுக்கள் வைப்பாங்களா? முஸ்லீம்களுக்கு எதிராக வழக்கு வரும்போது முஸ்லீம்கள் பிரச்சனைக்குரியவர்களாக ஊர்ல கலாட்டா பண்ணுவாங்க. மேலே தீபம் ஏற்றப்படும் வரை நாங்கள் யாரும் ஓய போவதில்லை. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் இதை பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக்கி அங்கே தீபத்துணி ஏற்ற விடாம பண்றாங்க. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரிடம் புதுச்சேரி பாஜ MP செல்வ கணபதி, விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் பாலாஜி, ராமகிருஷ்ணன், பாலமணிமாறன், விஷ்ணு உள்ளிட்டோர் மனு அளித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற மறுக்கும் தமிழக அரசுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கும்படி அந்த மனுவில் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அப்போது அவர்கள் கூறுகையில், தேர்தல் வந்துவிட்டாலே திமுகவுக்கு ஜுரம் வந்துவிடும், அதனால்தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பெரிதுபடுத்துகிறார்கள் என்றனர். திமுக இண்டி கூட்டணி கட்சிகளால் நாட்டுக்கே ஆபத்து என கூறிய அவர்கள், ஸ்டாலின் அரசை மத்திய அரசு தட்டி திருத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமானது தடுத்து விட்டது. 1990 ஹிந்து இயக்கங்கள், குறிப்பாக இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் எல்லா இயக்கமும் சேர்ந்து அங்கே தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஐயா ராமகோபாலன் இதற்காக கடுமையான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனால் எப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வரும்பொழுதும் அதை தடை செய்வது அவருடைய பழக்கமாக இருக்குது. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் முஸ்லீம்களுடைய ஓட்டுக்காக, சிறுபான்மையினுடைய ஓட்டுக்காக அங்கே விளக்கேற்றுவது எடுக்கிறாங்க. கேட்டால் அது அளவீட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது உயரமான இடத்துல போய் அளவீட்டுக்கள் வைப்பாங்களா? அது பல ஆண்டுகளாக தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண் 1920 பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரத்தில் போடப்பட்ட வழக்கில் கூட அங்கு விளக்கேற்ற வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 1969-70 பிறகு வந்த பிறகு அதை தடை செய்து விட்டார்கள். 1990 இதுக்கு கடுமையான நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்பொழுது நீதிபதிக்கு முன்னாடி போய் திரு GR சுவாமிநாதன் கொடுத்து அதை ஏற்ற வேண்டும் என்று சொன்னதையும் தடுத்து விட்டார்கள். ஒரு மனிதருடைய பெஞ்சை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களே 2 டிவிஷன் பெஞ்ச் அனுப்பிச்சாங்க. அந்த டிவிஷன் பெஞ்சு சாமிநாதன் சொன்னதுதான் சரி, அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதையும் தடுத்துட்டாங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் வந்தது, அதையும் தடுத்துட்டாங்க. ஆனால் எப்ப நீங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு எதிராக வழக்கு வரும்போது முஸ்லீம்கள் பிரச்சனைக்குரியவர்களாக ஊர்ல கலாட்டா பண்ணுவாங்க. ஆனா இந்துக்கள் எப்பயுமே அப்படி பண்ணதில்லை. இந்துக்கள் நீதியின் வழியாக இதை செய்யணுன்றதை எப்பயுமே உறுதியா நம்புறோம். நாங்க இதனால மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி அவர்களையும் அதே மாதிரி சட்ட அமைச்சரையும் சந்திச்சிருக்கோம். சந்திச்சு அவர்கள்கிட்ட இதற்காக மனு கொடுத்திருக்கோம். எங்களுக்கு வேறு வேண்டுகோள், இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தவறு செய்யுது. அவர்கள் மொழி எடுத்தார்கள். இந்தி கூட்டத்துக்கு அத்தனை பேர் அந்தந்த மாநிலத்தை மொழி எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தனிநாடு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை எல்லாரும் தனிநாடு கோரிக்கைன்னு சொல்றாங்க. இப்ப நீதிபதியுடைய அந்த இதை கூட நாங்க சட்டத்தை கூட நாங்க மதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம், இதை இந்தி கூட்டத்தில் இருக்கிற மற்றவர்கள்லாம் சேர்ந்து இப்படி தடுக்கிறதுக்காக அந்தந்த மாநிலத்தை முயற்சி பண்ணா பாரத நாட்டுடைய நீதியே கீழே போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆகவே எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக மத்திய அரசாங்கம் இதுல தலையிட்டு இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். ஸ்டாலின் அரசாங்கத்துடைய தவறுகளை தட்டி கேட்டு சரி பண்ணணும்ன்றது விஸ்வ இந்து பரிஷத்துடைய வேண்டுகோள். எப்பயுமே தமிழக அரசானது இந்த தேர்தல் காலம் வந்தாலே அவர்களுக்கு ஒரு தேர்தல் ஜுரம் வந்துவிடும். அந்த தேர்தல் ஜுரம் என்னவென்றால், இந்துக்கள் வேறு, முஸ்லிம்கள் வேறு, கிறிஸ்டியன்கள் வேறு, அல்லது சமுதாயத்திலே கீழ்த்தங்கிய மக்கள் வேறு என்று பிரித்து பார்த்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் செய்ய முற்படுபவர்கள் திமுக அரசாங்கம். அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்துக்கள் தான், அவர்களும் நன்றாக தெரியும். ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திருமதி அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று வருகின்றார்கள். அந்த கார்த்திகை தீபத்தை அன்று அவர்களும் தீப வழிபாடு செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய அரசியல் என்னவென்றால், வீட்டிற்கு ஒரு கருத்து, வெளியில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு ஒரு கருத்து, ஒரு பிரசாங். அதை என்ன சொல்வது என்றால், தீபம் ஏற்றக்கூடாது என்று. இதை ஏன் சொல்கின்றார்கள் என்றால், நம்மளுடைய தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டுக்களை பெற வேண்டும். நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மக்களுடைய ஓட்டுக்களை அவர்களை ஏமாற்றி
பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்கு தான் இந்த நிகழ்ச்சியை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இங்க பார்லிமெண்ட்ல கூட நம்முடைய லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலுமே இதை பற்றி பேசினார்கள். அவர்களுக்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். அதுல என்ன காரணம் என்றால், இன்னொன்னு இந்த இந்து கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு மகஜர் ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி நம்மளுடைய அந்த நீதிபதி அவர்கள் மேலேயே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், அவர் சரியான தீர்ப்பு சொல்லவில்லை என்று மக்களை ஏமாற்ற வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் இனத்தவர்களை, மதத்தினரை ஏமாற்ற வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது போல் நடிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை பெரியதாக படுத்தி இதை தடை செய்திருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த இந்துக்கள் யாரும் இதற்கு கண்டு பயப்பட போவதில்லை. நிச்சயமாக தீபம் ஏற்றப்பட்டு அன்றைக்கு தீபம் கீழே ஏற்றப்பட்டது. மேலும் மேலே தீபம் ஏற்றப்படும் வரை நாங்கள் யாரும் ஓய போவதில்லை. அவர்கள் இந்த விஸ்வ இந்து பரிஷத் எடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும், அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல திருப்பரங்குன்றங்கிறது பரங்குன்றம், பரன்னா பரமசிவன், அவருக்காக உள்ள குன்றம் அது. திருப்பரங்குன்றங்கிறது அது சிவனுக்கு முருகனுக்காக உள்ள மலைங்கிறது 2ஆம் நூற்றாண்டுல அகநானூறு பாடல் அதுலயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல கீழே முருகரோட கோயில் இருக்கும், மேல போகும்போது நடுவில் ஒரு குன்று இருக்கும், அங்க சிவன் கோயில் இருக்கும், அதுக்கு மேலதான் தர்கா இருக்கு. 1920ல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல அப்போ உள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மேல உள்ள தர்கா, கீழே உள்ள நெல்லித்தோப்பு, அங்க கீழே மாஸ்க் இருக்கு, அந்த மாஸ்க்ல இருந்து தர்காவுக்கு போற வழி, இது 3 மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு உரியது. மற்ற பகுதி அனைத்துமே அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக உள்ளது அப்படின்னு தீர்ப்புல இருக்கு. அங்க காலங்காலமா தூண்ல தீபம் ஏத்திட்டு இருந்தாங்க. இடைப்பட்ட காலத்துல அந்த தீபத்தூண் ஏத்தப்படாமல் நிறுத்தப்படும் போது ஹிந்து மக்கள்லாம் போராடின போது அப்போ பீஸ் கமிட்டி மீட்டிங் அது போடுறாங்க. அதுல முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஆர்டிஓ முன்னிலையில கொடுக்குறாங்க. அந்த தர்காலேருந்து 15 மீட்டருக்கு அப்புறம் வேணா நீங்க தீபத்தூண் ஏத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற தீபத்தூண் எந்த இடத்துல இருக்குன்னா, தர்காலேருந்து 50 மீட்டர் தள்ளி இருக்கு, அங்கதான் தீபத்தூண் ஏத்துறோம். இதுக்கு முஸ்லிம்கள் யாருமே அனுமதி மறுக்கல. இப்ப எலெக்ஷன் வர்றதுனால இப்ப இருக்கிற திமுக அரசாங்கம் இதை பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாக்கி அங்க தீபத்தூண் ஏத்த விடாம பண்றாங்க.